கணுப்பொங்கல் அன்றைக்கி பொங்கல் முடிஞ்ச மறுநாள் கணுப்பொங்கல் வைப்பா இல்லையா, அந்த கணுப்பொங்கலுக்கு அதை எப்படி வைப்பான்றதான் இன்றைக்கி எனக்கு அந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். கணுப்பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் இருக்காது, இந்த இதில் சீசன் தான் கிடைக்கும் இல்லையா இந்த மஞ்சள் எடுத்து ஆற்றுல இருக்க பெரியவா, மாமியார், அம்மா யாரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆற்றுக்காரட்டையாவது இதை வந்து மஞ்சள் தேய்ச்சிப்பா. தேய்ச்சிட்டு அழகாக ஒன்று எப்படி வாழ்த்துவா அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாலி கட்டி பெரிவிலாகி பிள்ளைகளை பெற்று கொண்டவன் மனமகிழ்ந்து தையல் நாயகை போல தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தியும் மாமியும் போற்ற பிறந்தகத்தோர் பெருமை விளங்கி பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் கட்டி சூடி புது மாப்பிள்ளை மருமகளோடு புது புது சந்தோஷம் பெருகி ஆள் போல் தழைத்து அருகே போல் ஏரோடி என்றென்றும் வாழவும் எப்போதும் சிறுத்த முகத்தோடு இருக்கணும். இது வந்து அழகாக அப்படி பாட்டு பாடி நெத்தியில் சீச்சு விடுவா. ஒத்தொத்தரும் இதுமாரி பாடி பாடி சிரிச்சுடுவா. இது அவ்வளோ நல்லா ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி அந்த எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பா, சேர்ந்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி பாட்டு பாடி அவள் வந்து நெத்தியில் சீச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் மாடிக்கு எடுத்துன்னு போய் இது எல்லாத்தையும் வைக்கணும். இது பாருங்கள், சாதம் வந்து நம்ம எங்காத்துல வந்து ஒரு பானை வைக்கிற பழக்கம், ஒருத்தராத்து 2 பானை வைப்பான். சக்கரை பொங்கல் தனியாக, வெண்பொங்கல் தனியாக. எங்காத்துல வந்து ஒரே ஒரு சக்கரை பொங்கல் பானை மட்டும்தான் வைப்போம். ஸோ சக்கரை பொங்கல் பானையில் வச்சு நேற்று என்ன பண்ணுவோம், பொங்கலுக்கு அது மிச்சம் வச்சுருக்கணும். அதை அப்புறம் ஆற்றுல வச்ச சாத்தையும் மிச்சம் வச்சு அதில் கொஞ்சம் தயிர் சாதம், இன்னொன்று வந்து மஞ்சப்பொடி சாதமும் வெறும் மஞ்சள் பார்த்திங்கன்னா அது மிக்ஸ் பண்ணி வச்சுருது. இன்னொன்று வந்து குங்குமம் சாதமும் குங்குமத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அப்புறம் வடை, அவியல் பண்ணியிருப்போம், அந்த அவியல். ஸோ இந்த எல்லாமே எடுத்துக்கணும். ப்ளஸ் கரும்பு எடுத்துக்கணும். இந்த முக்கியமானது இந்த இலைலாம் வைக்கணும். இந்த மஞ்சக்கிழங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இலை. அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு பழம், இதில் ஆற்றுல வந்து எங்கள் ஆற்றுல வந்த மஞ்சள் இது இலை. இது வந்து அப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்கு சுண்ணாம்பும் குங்குமம் மஞ்சள் போட்டு அதை கலந்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து கற்பூரம், அப்புறம் வந்து ஊதுவத்திக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஜலம். இது எல்லாத்தையும் எடுத்து மாடிக்கு போய்ட்டு மாடியில் அதேமாதிரி காக்காப்படி வச்சேன்னு அந்த பாட்டை பாடிட்டு வைக்கலாம். வாங்க, மாடிக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். கிழக்கு பார்த்து சூரியன் உதிக்கிற திசை இருக்க அந்த பார்த்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த வைக்கிற இடத்துல வந்து நல்லா தண்ணி தெளித்து அலமின்ட்டு கோலம் போட்டுக்கிறேன். கோலம் போட்டுட்டு வைக்கிறேன் பாருங்கள். நம்ம ஆற்றுல எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை கோலம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும். அது பெருமாளுக்குன்ற கணக்கு. அந்தமாரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும். ஒருத்தர் இருந்தால் இப்போ எனக்கு வந்து 2 இலை வைக்கணும். வைக்கும்போது 2 ஒன்று வைக்கக்கூடாது, 2 வைக்கணும். அப்படி இந்த சைடில் வந்து வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் அதை வைக்கணும். ஃபஸ்ட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சாதம் எடுத்துட்டுருக்கோம் பார்த்திங்களா, சக்கரை பொங்கல் மிச்சம் இருந்த சாதத்தில் கொஞ்சம் நைட் சாதம் தான் மிச்சம் வைக்கணும், புதுசாக வடிக்கக்கூடாது. அந்த சாதத்தில் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுட்டுருக்கேன். மஞ்சப்பொடி கலந்து மஞ்சள் சாதம், குங்குமம் கலந்து குங்கும சாதம், வடை, அவியல் பண்ணியிருப்போம், அவியல். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு 7 வைக்கணும். வைக்கும்போது ஒரு பாட்டு பாடிண்டே வைப்பேன். அந்த பாட்டை பாடுறேன் பாருங்கள். காக்காப்பிடியும் கணுப்பிடியும் கனிவாக நான் வச்சேன், மஞ்சள் இலையில் விரித்து வைத்தேன், மகிழ்ச்சி பொங்க பிரித்து வைத்தேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம் சொல்லி வச்சேன், கலர் கலராக சாதம் வச்சேன், கண்டிப்பாக கரும்பு வச்சேன், அண்ணன் தம்பி குடும்பமெல்லாம் அமர்க்கலமாக வாழ வச்சேன், இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோடு எடுத்து வைத்தேன், கூட்டு வைத்தேன், கூவி வைத்தேன், கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன், பார்த்து வச்சேன், பரப்பி வச்சேன், பச்சை இலையில் நிரப்பி வச்சேன், கற்பூரம் ஏற்றி வச்சேன், கடவுளை நான் வணங்கி வச்சேன், ஆரத்தி எடுத்து வச்சேன், ஆண்டவனை துதித்து வைத்தேன், அண்ணன் தம்பி தந்த பணத்தில் வங்கியில் போட்டு வச்சேன், பிறந்தாங்கும் ஓங்கி வளர ஆண்டவனை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன். இந்த மாதிரி அழகாக பாட்டு பாடிண்டே வைக்கணும். சப்போஸ் டைம் ஆகிடுத்து அர்ஜென்ட்டு போடணும் அப்படின்னா இது பாட்டினது சும்மா காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம், எப்படி காக்கா குருவி குடும்பம் கலையாமல் இருக்கோ அதேமாதிரி எங்கள் குடும்பம் கலையாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இதை வச்சுட்டு சேர்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் இந்த ஆரத்தி எடுத்துகிட்டு ஆரத்தி வந்து வாசல் கோலத்தில் கொட்டணும். இந்தமாரி வந்து எப்பயும் கணுப்பொங்கலுக்கு வைக்கிறது நல்லது. நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம பிறந்தாமும் நல்லாயிருக்கும். இதுமாரி பண்ணணும். இதுமாரி 7 வைக்கணும். எங்கள் பாட்டி சொல்லுவாள் கூட ரிப்பீட் பண்ணுவோம், இல்லை எங்கள் மாமியார் சொல்லுவாள் கூட ரிப்பீட் பண்ணுறது, யார் பெரிய ஆற்றுல இருக்காளோ. ஆனால் இப்போல்லாம் எல்லா ஆற்றுலையும் ஒரு குழந்தையாக போயிட்டு ஆக்சுவலாக 2 குழந்தையாக இருந்தால் நல்ல இந்தமாரி ஃபன்னெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் எல்லாேருக்கும் 2 குழந்தையாவது இருக்கணும்.
இப்போல்லாம் இதெல்லாம் ஒன்றோட நிறுத்திட்டு இதெல்லாம் இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் பண்ணுவாளா என்னன்றது டவுட்டு தான். ஆனால் இது அவ்வளோ நல்லாயிருக்கும். அன்றைக்கி பண்ணிவிட்டு ஆற்றுல வந்து கலந்து சாதம் பண்ணுவோம். ஏதாவது புளியோதரை, எலுமிச்சம் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் பண்ணிவிட்டு எல்லாம் என்னென்ன மிச்ச காய்கறி இருக்கோ எல்லா காயும் போட்டு இது அன்றைக்கி வந்து மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண விட மாட்டா. அப்படியே மிக்ஸி கிரைண்டர் இல்லாமல் சாதாரணமாக கூட்டு பண்ணி எல்லா கலந்து சாதம் பண்ணி அப்பளம் பொரித்து ஏதாவது ஸ்வீட் பண்ணி எல்லோரும் சேர்ந்துட்டு ஜாலியாக இருக்கும். இது வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுட்டு மொத்தம் 7 வர மாதிரி வரும். அது சாதம் எல்லாம் சேர்த்து 7 வாட்டி வைக்கணும். வச்சுட்டு இதுமாரி கற்பூரத்தை நல்லா 3 வாட்டி ஆர்த்தி காமிச்சிட்டு அப்புறமா இந்த ஆர்த்தி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சளும் சுண்ணாம்பு போட்டு அதையும் காமிச்சிட்டு அப்புறம் நல்லா சேவிச்சுட்டு 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நம்ம வரணும். இதுதான் ப்ரொசீஜர் கனு பொங்கலுக்கு.